ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி உங்களுக்கு பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்குதா? ஒரே குருவியோட சத்தம் தான், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே முந்திலாம் முந்தி இருந்த வீட்டில் இந்த குருவி சவுண்ட் அதுன்னு ஒன்றுமே கேட்காது. இங்கே எனி டைம் இந்த குருவி சவுண்ட் ரொம்ப அழகாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி லன்ச் ரொட்டீன் பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்போவுமே இந்த சாம்பார் அது மாதிரி நல்லா திக்காக செஞ்சு சாப்பிட்றத விட, எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒன்ஸாவது நான் இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணிவிடுவேன். அதுவும் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா தண்ணியாக பண்ணுவேன். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் அதுக்கு முன்னாடியே சோறு அடுப்பில் வச்சுட்டேன். அரிசி நல்லா கழுவிட்டு அதை வச்சுட்டேன். ஏன்னா அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் துவரம் பருப்பை கழுவி வச்சிடலாம் முதல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு காய் கட் பண்ணி போட்டுட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. நமக்கு எனக்காவது குயிக்காக ஒரு லன்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடனே இது செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் காய்கறியே இல்லை, வெறும் பேசிக்காக தக்காளி வெங்காயம் மட்டும் தான் இருக்குன்னா அதுவே போதும் இதுக்கு. ஏன்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளான காய்கறி தான் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நான் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து காய் வெட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சூப்பர் காம்பினேஷனாக ஒன்று பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, பாகற்காய் பொரியல் அதுதான் பண்ண போகிறேன். அதாவது தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ஓகேங்களா, அது இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து, குழம்புக்கும் அப்புறம் பொரியலுக்கும் சேர்த்து தான் நான் காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாகற்காய், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, சுத்தமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி. சரி, ஓகே, அதே ஃபஸ்ட்டு அதை தான் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். சரி, சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பில்ல, அந்த டைமில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். ஓகே, முதல்ல வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம பருப்பு அடுப்பில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குக்கரில் அது பாட்டுக்க வெந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா டைம் இப்போவே 11:15 ஆகிடுச்சு. நான் 12:30க்குள்ளே இதெல்லாம் முடிச்சாகணும், முடிச்சிடுவேன். என்ன 12:30க்கு போய் பாப்பா போய்ட்டு பிக்கப் பண்ண போகணுமா ஸ்கூலில் போய்ட்டு, அதனால் கொஞ்சம் வேகமாக வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கடகன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதாவது கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம் இதில், அந்த மாதிரி. ஓகே, வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 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 5-6 பச்சை மிளகாய், குட்டி குட்டி பச்சை மிளகாய் அதனால், அப்புறம் ஒரு 3 பெரிய பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் வெட்டிக்கலாம், பொடி பொடியாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகே, நமக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அஞ்சரைப்பட்டி பக்கத்தில் இருக்கணும் நம்ம, அப்போ தான் அது கூட சீரகம் அதெல்லாம் போடணும் இல்லையா, டக்கு டக்குன்னு வேலை முடியும். ஓகே, முதல்ல நான் இதில் என்ன பண்ணிக்கிட்டேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படுது, இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறேன்னா, மஞ்சள் தூள் இருந்தது, அது கொஞ்சமாக தான் இருந்தது, அதை ரீஃபில் பண்ணி வைக்கணும். இருந்தது வரைக்கும் போட்டுட்டேன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் சீரகம், சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகு இருக்கு இல்லையா, அது ஒரு 8-9 மிளகு போல் சேர்த்துருப்பேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் வரணும் அது, சரிங்களா. புளி நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், புளி கரைசல் ஓகே, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு குக்கரில் விசில் அடிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி லீக் ஆகும் இல்லையா, மேலே அப்படி தெரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லைட்டாக, தண்ணி சுத்தமாக வெளியே தெரிக்கவே தெரிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த குக்கர் ஃபுல்லாகவே நம்ம வச்சா கூட, அதாவது அதில் அந்த டாட் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ஹேண்டில் இதோட இது அது வரைக்குமே தண்ணி வச்சா கூட அது வெளியே வரவே வராது, லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். உப்புலாம் நான் கடைசியாக விசில்லாம் அடித்து முடிக்கலாம், அப்போ சேர்த்துக்கலாம் தாளிக்கும்போது. ஓகே, 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் பாவக்காய் தொக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். சரி, ஓகே, எடுத்த பொருள் அந்த இடத்துல எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வேலை கம்மியாக ஆகும். எல்லாத்தையும் அப்படியே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். அதுக்காக தான்.
அவ்வளோதான், பாவக்காய் ரெடியாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் பார்த்தீங்கள்ல. ஆனால் இது வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் இருக்கும். முந்தா நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான், இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்து காய்கறி அந்த மாதிரி ஐட்டமே வந்து அதிகமாக செய்யவே இல்லை. சும்மா ஏதாவது ஒரு காரக்குழம்பு, சாம்பார், சிக்கன் அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. சரி, கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் பாவக்காய் வாங்கினது. நிறையா இருக்கேன்னு ஃபீல் பண்ணையில இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்ப்போம், வெட்டும்போது தானே தெரியும் அதோட அளவுன்னு சொல்லிட்டு, நான் உள்ள இந்த விதெல்லாம் இருக்கும்ல அதில் எடுத்த பிறகு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருவோம், அதுக்கப்புறம் பாவக்காய் வெட்ட ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு முதல்ல அது இது கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா வந்து பாவக்காவே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நான் வெட்டுவேனா, அதனால எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருவேன் நான் பாட்டுக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ இது நல்லா வெட்டி வச்சுட்டோம். பாவக்காய் வந்து எப்போவுமே சரி, குட்டி குட்டி பாவக்காய் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் தான் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில் சொன்னாங்க ஒரு முறை. எது வந்து ஹெல்த்தி அப்படின்னு கேட்டால், பெருசை விட குட்டி தான் ஹெல்த்தி, ஏன்னா வந்து அதுதான் நல்லா கசப்பாக இருக்கும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தா குட்டி குட்டியெல்லாம் இல்லவே இல்லை. இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்து சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். என்பது செஞ்சு முடிச்ச பிறகு தான் தெரியும் இது கசப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் அது வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். ஓகே, இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதையெல்லாம் எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து பாவக்காய் சிப்ஸு, அப்புறம் இந்த பாவக்காவெல்லாம் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. எப்போவுமே சரி இந்த மாதிரி பாவக்காய் பொரியல், அதாவது தொக்கு மாதிரி பண்ணி வச்சுருவேன். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் வந்து அந்த பாவக்காவெல்லாம் ஃப்ரை பண்ணியும் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து நான் ஒரு பாவக்காய் தொக்கு ஒன்று போட்டிருக்கேன். அதாவது அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதத்துக்கெலாம் செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவே ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு சொல்லிட்டு நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். இப்போ நான் செய்கிற மெத்தட் வந்து இது வந்து இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த விதையெல்லாம் எடுக்கிறது நமக்கு ஒரு வேலை. சரி, ஓகே, அதெல்லாம் எடுத்தால் தானே நம்ம சாப்பிடவே முடியும். ஆனால் சில இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன், அந்த விதையோடவே சேர்த்தே செஞ்சுருவாங்க பாவக்காலாம். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, நான் விதையை எடுத்துருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு காஃபி வேணும்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு அந்த காஃபியை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு காலையில் காஃபி குடிக்க மறந்துட்டாங்க அவங்க, அதனால் சரி, ஓகே, அவங்களோட காஃபி இப்போ போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாவக்காய் பொரிச்சல சரி வேறு எதுனா நான்வெஜ் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, டெய்லி தானே முட்டை அவிக்கிறோம், இன்றைக்கி அதை அவிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முட்டையுமே இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜு தான் லஞ்சுக்கு. என்ன திடீர்னு எது எப்படி மாறுன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஆம்லெட் வேணும்னு கேட்பாங்க. அதனால் ஏன்னா வந்து நான் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து மோர் வத்தல், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியலாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு வச்சுருவேன். அதனால் இவ்வளோ சைட் டிஷ் இருக்கல, வேணும்னா ஊறுகாய் எடுத்து வச்சுக்கலாம். இதுவே போதும், இதுவே அதிகம் தான் இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷு. சரி, ஓகே, நான் போய் காஃபியை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து மறுபடியும் பாவக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கர் விசிலுமே அங்கே அடிச்சுக்கிட்டே இருந்தது. புளி வந்து ஊறப்படவே மறந்துட்டேன். சரி, ஓகே, அது புளி ஊறப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் எடுத்துட்டேன். சில சமயம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குக்கரில் வந்து பருப்புலாம் வேக வைக்கும்போது அது கூடவே புளியுமே சேர்த்துருவேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து உள்ளே போட்டுருவேன். அப்போ நம்ம அதை கரைச்சி வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஊற வைக்க வேண்டாம். அப்படியே போட்டு மத்து வச்சு கடையும் போது அதையும் சேர்த்தே கடைஞ்சிருவேன். அதுவே ஒன்றும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இது வரைக்கும் பிரச்சனை தரல. இன்றைக்கி நான் மறந்துட்டேன் அந்த புளியை போடுறதுக்கு, அதனால தான் அதை ஊற வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் வந்து பாவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்குன்றது சொல்லுங்கள். இது வரைக்கும் என் பிள்ளைங்க வந்து பாவக்காய் பொரியல் சாப்பிடவே இல்லை. நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கொடுத்து பழகிடுறாங்க. ஆனால் நானே இப்போ தான் பழகின மாதிரி இருக்குது. அதனால் என் பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு இது எப்படி பழக்கி வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலை. வெஜிடேபிள்ஸ் எல்லாமே தான் நான் சொல்கிறேன். இந்த கேரட்டு, பீன்ஸு, கேரட் வந்து இந்த ரைஸ்குள்ளெல்லாம் போட்டால் சாப்பிட்றாங்க. அதாவது இந்த சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த கேரட் வந்து உள்ளே போயிடுது, அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து வெஜிடேபிள்ஸே எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோம்ல, அதுவே நமக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. கேபி வேறு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அவனுக்கு டெய்லி வந்து என்ன செய்து கொடுக்குறதுன்றதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது.
அவனே என்ன பண்ணிடுறான், எனக்கு டிஃபனே பண்ணி கொடுத்துருமான்னு சொல்லிட்டு டிஃபனே எடுத்துகிட்டு போயிடுறான். ஏன்னா எப்படியும் 3 o'clock வீட்டுக்கு வந்துடுவான். சரி வீட்டுக்கு வந்து கூட அவனுக்கு எப்படியுமே கண்டிப்பாக லஞ்ச் கொடுத்துருவோம். அதனால சரி வீட்டுக்கு வந்து கூட நல்லா சாப்பிட்டோம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனே கொடுத்து அனுப்பிடுறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கொடுத்து பழகணும் தான். பாவக்காய் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பெரியவங்களாக இருக்கிற சில பேர் நம்மளே சாப்பிட மாட்டோம்ல, கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம எப்படி இது பண்ணாலும் சரி, இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை தெரியதான் செய்யுது. அப்படி தெரியணும் கண்டிப்பாக. இல்லாட்டி அது பாவக்காய் அப்படின்றதுக்கு ஒரு மரியாதையே இல்லைல்ல. அதனால தான் சொல்கிறேன். நான் ஒரு 3 பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு. சரி அதை மட்டும் கொஞ்சம் மற்ற வச்சு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். தோலோடு சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் அதை இடிக்கும் போதே தோல் வந்து தனியாக வந்துருச்சு. சரி ஓகே. அப்புறம் இந்த பக்கம் நமக்கு குக்கரை வந்து விசில் அடிச்சுட்டு 4 விசில். இதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் செய்ய வேண்டிய வேலை தான் நமக்கு. அந்த குக்கர் அந்த ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 3 பாவக்காய் எடுத்து தனியாக வச்சுட்டேன். சரி போதும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி திடீர்னு பார்த்தாலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை. சரின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறதே வெட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் படுக்க. ஏன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணதான் லேட் ஆகும். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் கட் பண்ணேன். அதனால் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. அதனால் நான் படுக்க கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சேன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போவே டைம் வந்து ஒரு 11:50 கிட்ட ஆகிடுச்சு. ஓகே அவ்வளோதான். நமக்கு பாவக்காவங்க ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டுட்டு இதையும் சேர்த்துடலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. குக்கர் வந்து இன்னும் ஸ்டீம் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஆஃப் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். சரி இது செஞ்சு முடிக்கிற நேரத்தில் அது ஸ்டீம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் அது போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் நம்ம 1 by 1 சேர்த்துடலாம். சரிங்களா? எப்போவுமே சரி கடுகு சேர்த்ததுமே அது கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஐட்டமே சேர்க்கணும். ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கம் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து போடுறேன். அதாவது கருவேப்பிலை வெங்காயம் இப்படி தான் ப்ரொசீஜரை நம்ம சேர்க்கணும்ல. பூண்டு ஃபைனலாக போடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். நான் வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன். சரி ஓகே அதை கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறது தானே சமையல், யார் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். ஓகே அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஓகே இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து தக்காளியுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுறலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தக்காளி வேறு மசியணுமா, அதனால் கொஞ்சம் அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும், நல்லா மசியட்டும். இதுக்கப்புறம் வந்து அடுத்து நான் வந்து பாவக்காய் தான் சேர்க்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து சோறும் வெந்துருச்சு நமக்கு. ஏன்னா சோறு நான் அப்படியே வச்சுட்டேன் இல்லையா. சரி அதையும் வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. இந்த மாதிரி நம்ம தண்ணி சாம்பார்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் சாதம் நல்லா வெந்திருக்கணும். நல்லா சுட சுட இருக்கும்போது சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே சோறை வடிச்சிடலாம். எங்கள் ஊர் சைட்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து தண்ணி சாம்பார் தான் எப்போவுமே. சரி இந்த கல்யாணத்துக்கெலாம் கூட நம்ம சாப்பிட உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பார் ஓடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அணைக்கட்டியே சாப்பாடை வந்து அணைக்கட்டுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா குழம்பு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்ட்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வருது. இப்போலாம் அங்கேயுமே வந்து சாம்பார் வந்து நல்லா திக்காக தான் வைக்கிறாங்க கல்யாணத்துல எல்லாமே கூட. அதுக்கு அவங்க எதுவும் ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு எப்போவுமே சரி இந்த தண்ணி சாம்பார் தான் நல்லா தலைன்னு ஊற்றி கடைசி அந்த சாம்பார் குடிப்பேன். அதாவது சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனாலே நான் வந்து சில சமயம் சட்னி கூட வந்து தேங்காய் சட்னி கூட எங்கள் ஊர் சைடில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். நல்லா இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபில் பண்ணிவிட்டேன் நான். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா?
தனி மிளகாய் தூள் வேணும்னா அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதில் 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளுமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு, பாவக்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் மிளகாய் தூளுமே ஆட் பண்ணிக்கிறேன். இருந்ததே அவ்வளோ மிளகாய் தூள் தான், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் நான் இப்போ உப்பு ஆட் பண்ணலை. ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? சில பேர் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவாங்க. நம்ம வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த காயில் மூழ்கிற அளவுக்கு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பில் நம்ம வந்து கடைசியாக கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நான் இது வந்து மூடி வைக்க போகிறேன். அது நல்ல கொதி வந்து தண்ணி நல்லா வற்றட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இதை மூடி வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன்னு நான். ஏன்னா வந்து குழம்பே வந்து நான் அந்த பொரிக்கஞ்சட்டியில் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டக்குன்னு இந்த பேனில் வந்து மாற்றிட்டேன் இந்த பாவக்காய் பொரியலை. ஓகே, இதை மாற்றிட்டு இது வந்து வேறு பர்னரில் மாற்றி வச்சுட்டு நான் அப்படிக்க சரி குழம்பு தாளிச்சிடலாம், இல்லை டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிக்க தாளிக்கிறதுக்கு விசில் பார்த்தேன். ஸ்டீமும் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மத்தே தேவை கிடையாது. ஏன்னா ஒரு 4-5 விசில் விட்டதுனால நல்லா வெந்திருந்தது பருப்பு எல்லாமே. வேணும்னா நமக்கு இன்னும் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா மற்ற வச்சு ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சி கூட விட்டுக்கலாம். சரி, ஓகே, ஒரு திருப்திக்காக நானும் மற்ற வச்சு ஒரு வாட்டி கடைஞ்சிக்கிட்டேன். என்னால் பச்சை மிளகாலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் காரமே இது மட்டும்தான். ஒருவேளை நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நானுமே வந்து அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அதை தாளித்து விட்டுறலாம். தாளிச்சிட்டோன்னா நமக்கு அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு அந்த குழம்பு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். காய் இல்லாத நேரத்தில் நமக்கு இந்த குழம்பு ரொம்ப கை கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கடாய் சூடானதுமே அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக குழம்புலாம் செய்யும்போது, இந்த தண்ணி குழம்பு அப்புறம் இந்த கிளி போட்ட சாம்பார்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த அதுக்கு அப்பளம் மோர் வத்தலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, அதுவுமே எனக்கு லாஸ்ட் மினிட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அதை செய்ய மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தனியாக ஸ்டோர் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு சரி, ஓகே, நம்ம அதை பொரிச்சிடலாம். அதாவது மோர் மிளகாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம் இருந்தது, அதையும் பொரிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலே அப்படி தாளித்து விட்டுறான் இல்லையா, அதனால தான். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பளத்தை பொரிச்சுக்கலாம். அப்பளம் இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வாங்கினதான் உண்டு. யாருக்கெல்லாம் இந்த அப்பளக்கூட்டு அப்புறம் இந்த அப்பள குழம்புலாம் தெரியுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே கிடையாது. ஒரு டைம் அதை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. எப்போவுமே மாதம் லிஸ்ட்டு போடும்போது இந்த அப்பளம்லாம் வாங்குவோமா, அப்போலாம் யோசிப்பேன் இந்த கூட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தது, நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு அது கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பாவற்காய் தொக்கு அந்த பொரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, அதனால் சரி, ஓகே, அவங்களுக்காக தான் மெயினாக அப்பளமே பொரிச்சது. அவங்க 2 பேருமே அதை சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு இந்த வடகம் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. நார்மலாக இந்த ரவுண்டாக இருக்கும்ல, இந்த பாப்புலர் அப்பளம் அந்த மாதிரி வெரைட்டி அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டேங்காங்க. அவங்களுக்கு இந்த வடகம் மாதிரி இருக்குது இந்த அப்பளம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே இப்போ வெறும் இந்த அப்பளம் மட்டும் தான் வாங்குறேனே. ஆனால் அந்த அப்பளக்கூட்டு வந்து அந்த மாதிரி அப்பளத்தில் தான் செய்வாங்க போல். அந்த பாப்புலர் அப்பளம் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதில் தான் செய்வாங்க போல். சரி, கண்டிப்பாக அடுத்த மாதம் லிஸ்ட்டு போடும்போது அதை வாங்கிடணும். வாங்கிட்டு அந்த குழம்பு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அப்பளத்தை பொரிச்சிக்கலாம். இன்னும் ஒரு 2 செட்டுக்கு போல் அப்பளம் இருக்குது, அதையும் பொரித்து எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. மோர் வத்தலுமே வந்து எப்போவுமே கொஞ்சம் நிறையா பொரிச்சு வைப்பேன் நான். ஒரு 10லேருந்து ஒரு 12 லிட்டர் மோர் வத்தல் வறுத்துருவேன். அது வந்து சில சமயம் ஒரு 2-3 மிச்சமாயிருது. அதனால் இன்றைக்கி கரெக்டாக ஆளுக்கு ஒரு 1 அப்படின்னு கணக்கு பண்ணி கரெக்டாக ஒரு 5 தான் மோர் வத்தலே வறுத்தேனே. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன சைடிஷ்ஷே கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாவக்காய் பொரியல், அப்புறம் அப்பளம், மோர் வத்தல், ஊறுகாய் வேறு வச்சுக்குவோமா, அதனால் சரி ஓகே ஒரே ஒரு மோர் வத்தல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அதிகமாக சேர்க்கக்கூடாது இல்லையா, பிபி ஏற்றி விட்ரும். அப்புறம் உப்பும் அதில் அதிகம் இல்லை, அதனால் சரி எல்லாருக்கும் ஒரு ஒன்று ஒன்று வர மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம், அப்படி பொரிச்சிடலாம் சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி அதை பொரிச்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான். மோர் வத்தலை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டுற வேண்டியதுதான். நமக்கு தாளித்து விட்டதுமே உடனே கிளம்புன ஸ்கூலுக்கு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கு வேறு லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பாவம்போல் உட்காந்துட்ருப்பா அவள் மட்டும். அதனால் சரி ஓகே கொஞ்சம் கடகடன்னு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்குரிய பாத்திரத்தை எடுக்க போனேன். அதை பாக்ஸ் கொஞ்சம் டப்பர் வேரில் போட்டால் கொஞ்சம் அது கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன். அதை காணும். என்னடா காணும்னு சொல்லி இங்கே பக்கத்துக்குள்ள அது கூட இது கொஞ்சம் நல்லா டார்க் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அதுவுமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குன்னு வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல நம்ம செஞ்சதை, அதனால தான். ஓகே, மோர் வத்தல் ரெடி. நம்ம தாளிக்கும் போது கூட கொஞ்சம் சீரகம் போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். நான் குழம்புக்குள்ள வந்து அப்போவே சீரகம் போட்டேன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து வெறும் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் போட்டு தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயுமே கொஞ்சம் சீரகம் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வர மாதிரி. அவ்வளோதான். இனிமேல் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே இன்றைக்கி அது பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து வீட்டில் ஆல்ரெடி சவு இருக்குது. இன்னொரு டைம் அது செய்யும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ண வீட்டில் நான் மட்டும் தான் அந்த மாதிரி சாப்பிடுவேன், மற்றவங்களாம் விரும்ப மாட்டாங்களா. அதனால் சரி எப்போச்சும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நார்மலாக ரீஃபண்ட் ஆயிலே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நம்ம 2-3 ஸ்பூன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சாம்பார் டேஸ்ட் வந்துடும். நம்ம நார்மலாக காயெல்லாம் போட்டு செய்வோம்ல அந்த டேஸ்ட்டில் வந்துடும். அதனால் ஒரே ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இது கூட இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு, அப்புறம் அசஃபோட்ரிடா, அது பேர் என்ன, பெருங்காயத்தூள், அதையுமே இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா. பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்தே ஆகணும் இது மாதிரி பருப்புலாம் போட்டு செய்யும்போது. அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் இப்போ கெட்டியாக இருக்குல்ல, நமக்கு இது தண்ணியாக தான் வேணும். அதனால் நான் இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயோ புளியை கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கரைச்சி அதை ஊற்றினேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது தண்ணியாக தானே இருக்கும், அதனால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது தாங்கும். அதனால் புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உப்பு எல்லாமே செக் பண்ணேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. அப்புறமே கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடும். இது கூட வந்து இன்னும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஒன்று இருக்குது. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொரிச்ச மீன் இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு சிக்கன் சுக்கா ஒன்று பண்ணியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அதோடய ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். அது செஞ்சாலும் இது கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் இது கூட வந்து பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சு இல்லையா, அதையுமே போட்டுட்டேன். ஆனால் உப்பு போட போட கம்மியாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. நானே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னடா உப்பு இவ்வளோ போட்டோம் இன்னமும் நமக்கு தெரியவே இல்லையே, உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஓகே, ஆனால் ஃபைனலாக நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பக்கம் நமக்கு பாவக்காமே தண்ணி கொஞ்சம் வத்துருச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம திறந்து வைப்பேன், ஏன்னா மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க இன்னும் பாவக்காய் நல்லா வெந்து போயிடும், அப்படியே ஒரு கொல கொலன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் திறந்துருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். தண்ணி அப்போ தான் கொஞ்சம் நல்லா வற்றும் அப்படின்னு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கசப்பாக இருந்துச்சு பாவக்காய். அதுக்கப்புறம் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் அதில் ஒரு பொருள் ஆட் பண்ணுவேன், அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன், சரிங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் பாவக்காய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிப். அது சேர்த்தோம்னாக்கா நமக்கு அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஓகே, குழம்பும் கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு
நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிட்டோன்னா குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே. என்ன மேலே நுரத்தள்ளி போய் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது நமக்கு வந்து சரியாக போயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, உப்பு போட போட அது வந்து உப்பு பத்தாத மாதிரியே இருந்துச்சு. சரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே பாருங்களேன், உப்பு போடும்போது வந்து நம்ம கையில் அள்ளி போடும்போது தான் அதோட அளவே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ நார்மலாக அப்படியே கொட்டி கொட்டி போட்டேன். அதனால தான் தெரியலையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி இப்போ கையிலேயே அளந்து போட்டோன்னு சொல்லிட்டு போட்டேன் நான். அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூடி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா டைம் வந்து இப்போ 12:20 ஆகிடுச்சு. ஏன்னா காய் வேறு கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாவக்காய் கட் பண்ணேன், அப்புறம் மறுபடியும் அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனாலேயே வந்து ஒரு ஃப்ளோவிலே போயிருக்கணும். இடையில பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு டைம் வந்து எடுத்துக்கும். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இதில் ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தேன். ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சுற மாதிரி இல்லைன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன் நான். ஓகே, இப்போ கொஞ்சம் அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருந்தேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். அப்புறம் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன் நான். சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதுவுமே கொஞ்சம் பிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அந்த கசப்பு தன்மை கம்மியாக தெரியும். இல்லாட்டி கண்டிப்பாக அதை சாப்பிடவே முடியாது என்னாலலாம். அதனால தான். ஓகே, சுகருமே கொஞ்சம் லைட், இது வந்து ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, அது ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பொருள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது அது இப்போ உப்பு போட்டேன்ல, உடனே அதை தூக்கி அதோட இடத்துல வச்சுருவேன். அப்புறம் சுகர் எடுத்ததுமே அப்படி தான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதோட இடத்துல வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து கிச்சன் வந்து எப்பவுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு அப்பப்போ க்ளீன் பண்ண மாதிரியே இருக்கும் நமக்கு. மொத்தமாக எடுத்து வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். அவ்வளோதான். இது வந்து நமக்கு தயிர் சாதத்துக்கு கூட இந்த பாவக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதான். இப்போ இன்னும் நான் கிளம்பணும், நான் பிள்ளை போய் கூப்பிட்டு வர்றதுக்கு. அவ்வளோதான், மூடி வச்சு இறக்கி வச்சுருவோம். இன்னொன்று, இந்த ஸ்டவ் வந்து நல்லா சுட இருக்கும்போது க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதே லைட்டாக மேலே தண்ணிலாம் தெளித்து நல்லா அப்படி க்ளீன் பண்ணி விட்டுட்டப்போ சில சமயம் சூடுலாம் கூட வாங்கியிருக்கேன். சரி ரொம்ப எண்ணெய்லாம் தெரிச்சு ஒரு மாதிரி இருக்கும், சரி கொஞ்சம் லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பிளேட் மட்டும் இருக்குது, மற்றது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சமையல் செய்ய பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சோறு ரெடியாக இருக்குது, மோர் வத்தல், அதுக்கப்புறம் அந்த அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன் இல்லையா அது, சாம்பார், அதாவது கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் பாவக்காய் பொரியல். அவ்வளோதான். இந்த காம்போ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த நான்வெஜ்மே நமக்கு ஒரு முட்டை கூட வேண்டாம், இது வச்சு சாப்பிட்டாலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து செம்ம பசி எடுத்துருச்சு. அபியை கூட்டி வந்து வீட்டில் விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு போல் தான் நான் சாப்பிட்டேனே. 12:30 கரெக்டாக சமைச்சு முடிச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு 2:30 கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஆனால் இது சுட சுட சோறு கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சாம்பார் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றும்போது ஒரு 5-6 கரண்டி எடுத்து ஊற்றிக்கணும். அப்போ தான் அதை நல்லா குழச்சி அடிக்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் கீழே அடியில் இருக்க அந்த பருப்புலாம் எடுக்க மாட்டேன். அப்படியே மேலோட்டமாகவே எடுத்துகிட்டு அந்த தண்ணியாக இருக்குல்ல அதையும் எடுத்து ஊற்றிக்குவேன் நான். எனக்கு அது மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால். அப்புறம் பாவக்காய் பொரியல். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது பாருங்களேன், அது கலரே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பாவக்காய் பொரியலோட கலர் என்னால் செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த தண்ணியாக இருக்கும், இது நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் வெறும் மோர் வத்தல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நான் என்னோடய லஞ்ச் என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலையும்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, டெய்லி நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் வந்துட்டுருக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.